இவ்வுலகில் இருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் வணக்கம். ஹலோ, ஹாய். ராஜி ட்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர். நம்ம சேனலில் லாஸ்ட்டு 2 வீடியோ பற்றி மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். இப்போ நாம் ரொம்ப நாள் கழித்து சேலம் மாவட்டம் சீரியஸ் மாவட்டம் சீரியஸில் சேலத்தில் இருக்கிற எல்லா மலையும் நம்ம ட்ரெக்கிங் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம எந்த மலையை நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம்னா பை ரோடு மூலமாக சேலம் மாவட்டத்தில் கல்வராயன் மலை தொடர்ச்சியில் இருக்கிற மலைகளை தான் நம்ம பைக் மூலமாக ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஏன்னா பை ரோடு இருக்குது, அங்கே கிராமங்கள் இருக்குது. அந்த மலைக்கு மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அந்த விலாகில் நான் மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மலையில் இப்போ நான் அந்த மேப்பில் எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் விஷுவல் காட்டுறேன். அது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே வேறு மைக் வர ரொம்ப குறன்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேலம் இங்கே மெயின்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அருணூத்து மலைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பாருங்கள், மேப்பில் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரூட் போட்டிருப்பேன். அங்கேருந்து அருணூத்து மலை போகிறோம். அங்கே முடிச்சுட்டு அப்படியே நம்ம அருணூத்து மலையிலேருந்து கீழே இறங்கி குறிச்சி வழியாக கட்டாகி நெய்யமலைன்னு ஒரு மலைக்கு போகிறோம். நான் சொன்னேன்ல, கல்வராயன் தொடர்ச்சி மலைன்னு சொல்லிட்டு நெய்யமலைக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே தும்பல் வழியாக நேராக கரிய கோயில் கரிய கோயில்னு சொல்லுவாங்க, வளவுன்னு கூட சொல்லுவாங்க. அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இடமெல்லாம் பார்த்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா கருமந்துறைக்கு முன்னாடியே ஒரு ரோடு கட்டாகும். அதில் கட்டாகிட்டு கரிய கோயில் அளவுக்கு போயிட்டு கரிய கோயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆத்தூருக்கு போகிறோம். ஆத்தூர் வழியாக இறங்குறோம். அப்படி தானே இந்த சைடு இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். சேலம் மாவட்டத்தில் கல்வராயன் மலை தொடர்ச்சியில் இங்கே ஆரம்பித்து அங்கே ஆத்தூரோட சேலம் டிஸ்ட்ரிக், தலைவாசலோட சேலம் டிஸ்ட்ரிக் முடியுது. ஆனால் வழி பார்த்திங்கன்னா ஆத்தூரில் 2 வழியாக இறங்குது. அதில் நம்ம குன்னூரில் போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக கீழே முட்டல்னு ஒரு ஏரி பார்க் மாதிரி இருக்குது. அந்த வழியாக இறங்கி ஆத்தூர் வழியாக மறுபடியும் நம்ம சேலம் மெயின் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சேனல் வியூவர்ஸ், கிளம்பியாச்சு பாருங்கள். ட்ரெக்கிங் ஷூ ஃபஸ்ட்டு மாரத்தான் சேனலில் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். ஷூ ஆர்டர் போட்டேன், ட்ரெக்கிங்க்கு ஒன்று, மாரத்தானுக்கு ஒன்று. அது கொஞ்சம் சின்னதாக டைட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிளாக் ஷூ ட்ரெக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண சேலம் சீரியஸில். ஹெல்மெட் மஸ்ட்டுங்க. சேனல் வியூவர்ஸ், இங்கே ஒரு ஸ்டாப் இருந்துச்சு, நின்று ஒரு ஏரி பக்கத்தில் இருக்குது. பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏரி கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் மழை வந்தனால ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இந்தாண்டு ஏற்காடு, இந்தாண்டு அப்படியே கிழக்கு வட கல்வராயன் மலை தொடர்ச்சி அப்படியே வரும். இந்த சைடு நம்ம இப்படி தான் போகிறோம். இப்படி தான் போகணும். நம்ம அருணூத்து மலை, நெய்யமலை, கருமந்துறை அப்படிலாம். சரி, ஒரு ஏரி இருந்துச்சு, அப்படியே நின்று உங்களுக்கு வியூ காட்டலான்னு தான் இருக்கீங்க. ஏரி ஓரமாக பாருங்கள், பார்த்து. கிளைமேட் நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க. சேனல் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், அருணூத்து மலை போகிற வழியில் ஆனைமடவு டேம்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த டேம் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், சுற்றியும் மலை தான். வரும்போதெல்லாம் ஃபுல்லாக பாக்கு மரம், தென்னந்தோப்பு, பலாமரம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் டேம் தெரியுதா? இப்போ அங்கே தான் போக போகிறோம். கிளியராக உங்களுக்கு தெரியும். வண்டி மேலே போகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணலாம். ஏன்னா நடந்து தான் போகணும். சேனல் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் டேமு. சேலம் டிஸ்ட்ரிக்டில் இந்த சைடு கல்வராயன் தொடர்ச்சி மலைக்கிட்ட இப்படி ஒரு டேம். இப்போ தானே ஃபஸ்ட்டு டைம் வரேன். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு இவ்வளோ இடத்த விசிட் பண்ணாமல் இருக்கிறது மகா தப்பு. சூப்பராக இருக்குல்ல? மேலே போய் பார்க்கலாம் வாங்க. பசங்க இதை விளையாடிட்டு இருக்காங்க. பாருங்க, கீழே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 அடி இருக்கும். தண்ணி இல்லை.
சம்மர் டைம் இல்லை. பசங்க என்னமோ பண்ணுறானுங்க, பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பிடிச்சிருக்க ஒன்று அப்படியே ஒரு 200-300 மேலே ட்ரை பண்ணுது. பாம்பு படுத்துட்டு வெயில் எங்கே இருக்குது பாம்பு? வெயில் காயுதா அந்த இடத்துல பாருங்க. மேலே பாம்புங்களா? அது மீன் பாம்பா? பாம்பு தான், தனி பாம்பு. மேலே மட்டும் இருக்குது. அதான் அது வெயில் காய்ஞ்சி. ஓ என்னப்பா பாம்பு பசங்க பாம்பு, ஒரு பாம்பு உண்மையாலுமே குட்டி பாம்புங்க. மேலே தண்ணி வெளியே வந்து மீன் கழிச்சிட்டு சொல்கிறாங்க பசங்க. இங்கேருந்து குதிச்சோம்னா முடிஞ்சு. செம்மையாக இருக்குல்ல வியூவு. சேனல் வியூவர்ஸ் பாருங்க, டேமுக்கு பின்னாடி தண்ணி அந்தாண்ட ஏதோ நடுவில் ஏதோ பாருங்க. இதை டேம் திறந்துடுறது. ஆனைமடுவு நீர்த்தேக்கம் மேலே பார்த்தீங்களா எவ்வளோ மலை. அந்த மலைக்கு அந்தாண்ட தாங்க சேலம் சிட்டி. ஃபுல்லாக கல்வராயன் தொடர்ச்சி மலையிலேருந்து அங்கே ஒரு மலை தெரியுது எனக்கு கைக்கு நேரம். அதான் நம்ம கோதுமலை. லாஸ்ட்டு ட்ரக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும் கோதுமலைன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக தென்னந்தோப்பு, பாக்கு மரத்தோப்பு தான். சேலத்தில் இருக்கிறவங்க பார்க்காதவங்களாம் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள், ட்ரக்கிங் பண்ணுங்கள். பைக் ட்ரக்கிங், சைக்கிள், வாக், ரன்னிங் இந்த மாதிரி பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குங்க. பாருங்கள் அங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள் பாக்கு மரத்தோப்பு தான். சரி, நம்ம இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் மேலே போகணும். அங்கே தான் அருநூத்து மலை போகிற அதுதான். அப்படியே அதுக்கு மேலே தான் அருநூத்து மலை. மேலே போயிட்டு வீடியோ எடுக்கலாம். வீடியோ சேனல் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், நான் மேலே வந்துட்டு அருநூத்து மலைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த ஊருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கு. மேலே வந்துட்டேன். ரோடு பாருங்கள் டவுனாக எப்படி ரோடு போட்டு அந்த காற்று பாருங்கள். அதுக்கு மேலே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அங்கங்கே விவசாயம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ஒரு வண்டி போகுதுங்களா பாருங்கள். ரோடு இப்படி ஏறி அப்படி டேர்னிங்க இப்படி மேலே போகும். சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஒரு ஏஐ டெக்னாலஜியில் பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா. இந்த ரைஸு, காய்கறிக்கெல்லாம் அதே மாதிரி. அருநூத்து மலைக்கு எப்படி போனோம்? இப்படியா? சேனல் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், இதான் வந்து அருநூத்து மலை எண்டு கொண்டோம். அதாவது ஊர் அப்படியே யூட்டன் போட்டு பஸ் இப்படியே போயிடும். கிட்டத்தட்ட அது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. சேனல் வியூவர்ஸ் அருநூத்து மலைக்கு டெட் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு ரோடு, அங்கே கீழே வீடு, ஊருக்கு அந்த இருக்கிற வீட்டு அந்த வழியாக தான் அந்த மண் ரோடு போவோம். தார் ரோடு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது டெட் எண்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில் மாதிரி வருது, அங்கே போய் நிற்கிது. என்ன கோயில்னு தெரியல. அப்புறம் க்ரீன் கலரில் ஒரு பில்டிங் தெரியும் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா. கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த சைடு மலை கிட்டத்தட்ட அப்படியே ஊட்டி மாதிரியே இருக்குது. மினி ஊட்டின்னு சொல்லுவாங்க. வழியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே பாருங்கள், அங்கங்கே அவங்கவுங்களுக்கு ஒரு லேண்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குங்க வியூ. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு திசையே மாறுது. அந்த சைடு தான் சேலம் டிஸ்ட்ரிக்டோட வியூ தெரியும், சேலம் சிட்டி டவுனோட வியூ தெரியும். நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் டவுன் அந்த சிட்டியோட வியூ நான் காட்டுறேன். இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மலை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஒரு தெரியுதுங்க கைக்கு நேரம் கோதுமலை.
ட்ரெக்கிங் மலைக்கு ஏறணும்ல, மாரத்தானுக்கு முன்னாடி ட்ரெக் பண்ணணும்ல அந்த மலை, அதுக்கு இந்தாண்ட தான் இந்த மலைலாம் கண்டினியூ கல்வராயன் மலை தொடர்ச்சி. அப்படி இப்போ நம்ம அவங்க சேலம் சிட்டி வியூ நம்ம போய் பார்க்கலாம். வீடியோ வாட்சிங் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, அப்படியே அடுக்கடுக்கா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் அப்படிங்க பக்கத்தில் அதுதாங்க சேலம் சிட்டி டவுனு. அதுக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, என் கைக்கு நேரம், அது என்ன மலைன்னு தெரியுங்களா? கஞ்சமலை. 2 வீடியோவாக பார்த்தோம்ல, சித்தர் கோயில் வழியாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணோம், அப்புறம் நெய்க்காரப்பட்டி வழியாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணோம். அந்த மலை தான் அது. சேனலில் போய் ஃபுல் வீடியோ தெரியலனா போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் வேலி பள்ளத்தாக்கு பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. உளுந்தோம்னா போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து பேராஷூட்டு வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா அப்படியே கீழே அப்படியே முறையாக பயிற்சி பண்ணிட்டு பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். அதுக்கெலாம் அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும். சூப்பராக இருக்குங்க, செம்ம. அப்படியே அடுக்கடுக்கா காற்று தான் பயங்கரமாக விசுன்னு. சம்மரில் மே மந்த்து எண்டில் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது, காற்று பாருங்கள் சம். சரி, இப்போ நம்ம கீழே போகலாம். வியூ பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்யமலைக்கு போகிறோம். இங்கேருந்து அருநூத்து மலையிலேருந்து கீழே அடிவாரம் குறிச்சியில் போய் கட்டாயி நெய்யமலைக்கு போகணும். அருநூத்து மலைக்கு எப்படி வரணும்னா, சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் மேப்பில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் விஷுவலில். அங்கேருந்து நம்ம பேலூர் வந்து கட்டாயி மேலே வரணும். ரோடு நல்லா பண்ணியிருக்காங்க, நீட்டாக கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வந்து இந்த வியூலாம் பாருங்கள், சீக்கிரம் காற்று பயங்கரமாக வீசுது. இப்போ நம்ம நெய்யமலைக்கு போகணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் தான் கல்வராயன் மலை தொடர்ச்சி மலையில் என்னென்ன மலை இருக்குது, எப்படி போய்ட்டு எப்படி வரணும். காற்றுல ஒரு சவுண்டு வந்தீங்களா, பேய் காற்றுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி சவுண்டு கேட்குதா? இப்போ நம்ம கீழே நம்ம இந்த ஜருகமலையில் என் சேனலில் வீடியோ வாலிபால் விளையாடிட்டு இருந்தாங்க மேலே டாப்பில். அதே மாதிரி இங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க போகும்போது டீமு. அப்புறம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் மரங்கள் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் மரம், பலாப்பழம் மரம், மாமரம் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக குண்டுமாங்க அப்படியே ரோட்லேயே தொங்கிட்டே இருக்குது. அங்கங்கே தோட்டத்தில் மாமரம் முளைஞ்சு கிடக்குது. ரோட்டில் தோட்டம் வச்சுருக்காங்க, பயிரிடுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. மேலே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு வந்திருக்காங்க, செம்மையாக இருக்குது. அங்கே தான் பாருங்கள் ரெண்டு கோயில் இருக்காங்க, ஒரு கோயில் சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம கிளம்பலாம். போகும்போது நான் அந்த வியூவெல்லாம் காட்டுறேன், ரோட்டில் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நெய்யமலைக்கு இங்கே ஒரு வேலி பள்ளத்தாக்கு, அங்கே சொன்னல அதே மாதிரி இங்கே இதான் வியூ பாயிண்ட்டு. நீங்கள் நின்று பார்க்குறதுங்க அப்படியே பாறையாக இருக்குது. இன்னும் எந்த செட்டப்பு வைக்கலை. கீழே பாருங்கள் பள்ளம், எவ்வளோ மரங்கள் இருக்கு பாருங்கள். அப்படியே பார்த்தோம்னா அவங்க பாட்டுக்கு அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் வீடியோ வியூவர்ஸ், ரோடு அந்தாண்ட போனோம்னா டெட் எண்டு. இந்த ரோடு இப்படி போய் டெட் எண்ட் ஆகும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. உள்ளே மேலே வந்தோன்னே அப்படியே மட்டமாயிருச்சு. அப்படியே நம்ம கிளம்பலாம். சேனல் வியூவர்ஸ், எங்கே பாருங்கள் மாங்காய் மரம் பக்கத்துலேயே. அதெல்லாம் காய்க்கல, எல்லாம் மாங்காவாக இருக்குது. இந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா சிறுமலைன்னு சொல்கிறாங்க. சிறுமலையில் இருக்கோம் நம்ம. அந்த மாங்காய் பாருங்கள், நீட்டு நிட்டமாக நல்லா கொஞ்சம் இதாகிருச்சு. இது வந்து கவர்மெண்ட் தோட்டக்கலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க போல இருக்குது. இதுதான் ஆஃபீஸ், கீழே கவர்மெண்ட் ஆஃபீஸு. இப்படி ரோட்டோரமாக இருக்குது பார்த்தீங்களா, வியூவு அழகாக இருக்குல்ல. இப்படி இருக்குது பாருங்கள் மாங்காய், சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம சாப்பிட முடியாது, ரொம்ப காயாக இருக்கும். இந்த இடம் பேர் சிறுமலை. சூப்பராக இருக்குது வியூவெல்லாம். சரி, நம்ம கிளம்பலாம். சேனல் வியூவர்ஸ், நான் சொன்னல பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மேலே. சாப்பிட்டு தம்பி மாங்காய் சாப்பிட்றது மாதிரி நான் கேமரா திருப்பிட்டேன், போனேன் அப்படியே கீழே இறக்கிட்டேன். ஃபுல்லாக இங்கே அப்படியே பைப் போட்டுருந்தாங்க. முக்கியமாக விளையாடிட்டு
வீடியோ வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், கரண்ட்டு இந்த மலை ஊருங்களுக்கு கிராமத்துங்களுக்கெல்லாம் எப்படி பாருங்கள், டவர் பாருங்கள் கீழே. இப்போ நான் என்ன கீழே போகல, அப்படி தான் போய் அந்த மலையை சுற்றி அந்த மலையை அந்தாண்ட தான் ரோடு போய் நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே போனால் அப்புறம் ஊர் நடுவில்லாம் பிரியும் நெய்யமலைக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் டவர் பாருங்கள், இங்கேருந்து அப்படியே ஜாண்டா கீழே ஃபுல்லாக பார்க்க மரம் தான். செம்மையாக இருக்குது இந்த இடம். கீழே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வேலி பள்ளத்தாக்கு. இந்த ரோடு அப்படியே போய் இறங்கி அங்கே நம்ம கீழே போய் போகணும். அங்கே போயிட்டு அந்த மலையை சுற்றி அதில் வருவோம். ஆர்ன் அடிச்சு ஒரு கூப்பிட்ருக்காரு, சிரிச்சுட்டே போகிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அறுநூற்று மலையில் உள்ள கிராம மக்கள் எப்படின்னா, நான் ஹெல்மெட் போட்டே வந்தேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணேன், கவனித்தேன். எல்லோரும் குறுன்னு பார்ப்பாங்க, யாரும் அவன் ஊருக்குள்ளே புதுசாக அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே சொல்ல. ஒருத்தவங்க அந்த வியூ பாயிண்ட் நான் கேட்டேன் ஒரு அண்ணன்ட்ட, அவங்க அழகாக வழி சொன்னாங்க. நான் பஸ் ஸ்டாண்டு அந்த ரவுண்டாண்ட போயிட்டு திருத்திருந்து முடிச்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரோடு இருக்கும், அங்கே போனீங்கன்னா வியூ பாயிண்ட் தெரியும்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு சேலம் சிட்டி பக்கத்தில் சின்ன கூட்டாத்தப்பட்டி சின்ன ஊர் வியூவெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். எப்படின்னா இங்கே வரும்போது இங்கெல்லாம் லோக்கல்ட்டெல்லாம் நம்ம யார்ட்டையும் நம்ம எந்த இது பண்ணாமல் சைலண்ட்டாக போயிட்டோம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெல்ப்பிங்க்கு ஆள் இல்லாமல் போயிடும். திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா, சாப்பாட்டுக்கு ஏதாவதுன்னா, இங்கெல்லாம் இருக்கிறவங்க நம்ம அனுசரித்து நல்லா இதுவும் பண்ணாமல் சைலண்ட்டாக போயிட்டோம்னா நமக்கு நல்லது. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். சிட்டிக்குள்ளே அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க, காட்டில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை, நம்மள மாதிரி தான் இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்தோமா நல்லா இயற்கை ரசிச்சோமா கம்முன்னு நம்ம போனோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, இங்கே நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆபத்துனா இவங்க தான் வருவாங்க. எப்படி ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே இந்த 2 மலையை தாண்டி அங்கே ஒரு மலைக்கு ரோடு போட்டு இப்படி போய் அந்த பள்ளத்தாக்கில் பாருங்கள் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க. சரி நம்ம கிளம்பலாம் நெய்யமலைக்கு. அங்கே எப்படி இருக்குது, இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை எப்படின்ட்டு நம்ம அங்கே போய் பார்ப்போம். வீடியோ வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், நெய்யமலைக்கு போகிற ரூட்டு இது. மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்படியே மேலே ஏறினோம்னா இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் நம்ம மேலே ரீச் ஆகிடலாம். மேலே போய்ட்டு நான் உங்களுக்கு வியூஸ் காட்டுறேன். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம மேலே வந்துட்டு நெய்யல் மலைக்கு மேலே வந்துட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் இங்கே மேலே ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி. இந்த ரோடு பாருங்கள், இங்கே ரோடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே அலைஞ்சு போகுது பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் போய்ட்டோம்னா இந்த ரோடு எண்டுக்கு போயிடலாம். அங்கே போய்ட்டு நம்ம வியூ எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஹேர்பின் பெயிண்ட்ஸ்லாம் நிறையா வருதுங்க, நான் போகும்போது காட்டுறேன். ரோடு பாருங்கள் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, கொஞ்சம் தூரம் தான் இருந்துச்சு. வாட்சிங் வியூவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அதே மாதிரி மேலே வந்தோடனே எங்கே ஒரு பலாப்பழம் மரம் இருக்குது பாருங்கள். அப்படியே காற்று நல்லா வீசுது. அதேமாதிரி மேலே வந்தோன்னா கொஞ்சம் மட்டமாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரோடு மலைப்பாதை பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெயிண்ட்ஸ் கொஞ்சம் 5-6 இருந்துச்சு. இந்த ரோடு அப்படியே போயிட்டே இருக்கும், உள்ள நெய்யமலை ஊருக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். இன்னும் 6 கிலோமீட்டர் பக்கம் போகுது. நாய் குலைக்குது, என்னடா பார்க்க பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுருக்கான்ட்டு ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு. இங்கே பாருங்க எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஸ்கூலு மேலே நெய்யமலையோட ஸ்கூலு, ஸ்கூலுக்கு முன்னாடியே கோயில். சூப்பராக கவர்மெண்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டு. வீடியோ வியூவர்ஸ் இப்போ நம்ம அறுநூற்று மலையிலேருந்து நெய்யமலைக்கு வந்துட்டோம். அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் கல்வராயன் மலை தொடர்ச்சி, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கல்வராயன் மலை தொடர்ச்சியில் நம்ம இப்போ எங்கே இருக்கிறது எங்கே இடம் பார்த்தா நெய்யமலையில் இருக்கும். பாருங்கள் அப்படியே ஜாயிண்டாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது பாருங்கள் மலைகள். ரோடு வந்து ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க கவர்மெண்டெல்லாம், அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லா மலைவாழ் மக்களுக்கு பழங்குடியினருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. ஹெல்மெட்லாம் யாருமே போடவே இல்லை, ஃப்ரீயாக இருக்காங்க. ஏன்னா கீழே அடிக்கடி வந்துருக்க மாட்டாங்க, இங்கேயே இருப்பாங்களா, அதனால் அவங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாய்க்குட்டியிலேருந்து எல்லாருமே புதுசாக வந்தால் குலைக்கிறது எல்லாமே. இப்போ நான் பின்னாடி வியூ காட்டுறேங்க வேறு எப்படி நம்ம அறுநூற்று மலையில் வந்து ஜாயிண்டாக நான் காமிச்சலாம், அதே மாதிரி இங்கேயும் அப்படியே கண்டினியூவாக மலைகள் பாருங்கள் அடுக்கடுக்காக. இப்போ இப்படி தான் நம்ம கீழே போகணும். சூப்பராக இருக்குது. டைம் இருந்தால் வந்து இருக்கிறவங்கள பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு போங்க. சைக்கிள் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே
வசதி இருக்குது. நீங்கள் வரத்துக்குள்ளே ரோடு போட்டு முடிச்சிருவாங்க. இல்லை ஜல்லியெல்லாம் கொட்டியிருக்காங்க. ரோடு எப்படி பெண்டாய் மென்ஷன் பண்ணல, ஆனால் 5-6 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. நான் கவுண்ட் பண்ணேன். மழை அப்படியே பெரிய பெரிய துளியாக சாரல் அடிக்குது. அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. மேலே பார்த்த வியூ விட கீழே அந்த வியூ இதாகலை. பாருங்கள் வியூ பாருங்கள். எனக்கு பின்னாடி ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. மேலே எல்லாம் ரோடு போட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் கீழே இறங்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வராமேல் தொடர்ச்சியான கரிய கோயில் வளவு கருமுந்துரை தாண்டி அங்கே ஒரு டேம் இருக்குது. அது மூலமாக நம்ம அந்த ரோடு வழியாக போய் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். அதோடு முடியுது இந்த கல்வராயன் தொடர்ச்சி மலை. இப்போ நம்ம சாப்பிட்லாம். நான் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏன்னா நல்லாயிருக்கு இந்த இடம். வண்டு கத்துற சவுண்டு கேட்குதுங்களா உருன்ட்டு. ஆனால் எந்த வண்டுன்னு தான் கண்டே பிடிக்க முடியாது. சரி நான் சாப்பிட்றேன். வீடியோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா சொன்னேன்ல கரிய கோயில் வளவுக்கு முன்னாடி ஒரு டேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பநாயக்கன்பட்டி டேம்னு சொல்லுவாங்க. இதுதான் கரிய கோயில் டேம்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே தான் நான் போய்ட்டுருக்கேன். போய்ட்டு அந்த டேம் நீர்த்தேக்கத்தை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். சேனல் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள். இதுதான் கரிய கோயில் டேம். தண்ணி இருக்குது கீழே தண்ணி. இந்தாண்ட டேமு. இந்த மலைக்கு அப்புறம் தான் ரோடு. அந்த ரோடு வந்து சேலம் போகலாம் அயோத்தியப்பட்டினம் வழியாக. இந்த சைடு பார்த்திங்கன்னா கரிய கோயில் வளவு போகலாம். பாருங்கள் டேம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அங்கே காட்டினால புலிதிக்குட்டை அந்த மடுவு டேம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே கரிய கோயில் டேம்னு ஒன்று. அங்கே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீழே போய் தண்ணி பார்க்கலாம் வாங்க. டேமுக்கு இந்தாண்ட அதாவது தேங்கி நிற்கிற சைடு இங்கேருந்து ஒரு நதி வந்து ஜாயிண்டாகி இங்கே தேங்கி நிற்கும். சூப்பராக இருக்குல்ல. இன்னும் அடுத்தது செக் போஸ்ட் வரும். அது தாண்டினோம்னா தான் மேலே போக முடியும். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். சேலத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் இடம். ஷூ போட்டிருக்கு. அதனால் இது பண்ண முடியாது. கால் நினைக்கவும் முடியாது. சரி நம்ம மேலே டேம் இங்கே பாருங்கள். பரிசல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கரிய கோயில் டேம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான். அவன் இப்போ இங்கே இல்லை, வேறு அவன் வீடு இங்கே இருக்குது. ஆனால் இப்போ அவன் ஒர்க்கு வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சென்னையிலே எங்கேன்னு தெரில, வேறு ஒரு ஊரில் இருக்கான். காலேஜ் படிக்கும்போது அவன் வீட்டுக்கு வரப்போ நான் வந்தது. ஐ திங்க் 2013-14 அந்த டைமில் வந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த டேமை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேனலுக்காக நம்ம சேலத்தில் இருக்கிற மலைகளெல்லாம் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக இப்போ இந்த டேம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 3 மலையை அந்த வீடியோ காட்ட போகிறேன் கல்வராயன் தொடர்ச்சி மலையில். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்கள் இடம் கூட இருக்கலாம். நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படின்னா நான் போய் அங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல, நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். நான் கீழே காமிச்சிட்டேன். அதனால் நம்ம கிளம்பலாம். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. வீடியோ வியூவர்ஸ் மறுபடியும் பாருங்கள். மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரிய கோயில் வளவுக்கு. பாருங்கள் அந்த மலையை தாண்டி அந்தாண்ட போனால் தான் கரிய கோயில் வளவு. ஸ்கூலுக்கிட்டே போவோம். அந்த கோயிலுக்கிட்டே போவோம். குரங்குங்கெல்லாம் பாருங்கள் ரோட்டில். குரங்கு குட்டிங்கலேருந்து எல்லாம். இப்போதான் குரங்குங்களை ரொம்ப நாள் கழித்து இந்த மலைப்பாதையில் பார்க்குறேன். சரி நம்ம அங்கே போவோம். தாண்டி போட்டிருக்க இடம் எல்லாமே பலாமரம், தைல மரம் வரிசையாக இருக்குது. கரிய கோயில் போகிற ரூட்டு கருமுந்தரை அந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக போனால். வீடியோ வியூவர்ஸ் இங்கே பாருங்கள். நான் ஒரு பலாப்புறத்துக்கு முன்னாடி தான் சின்ன பலாப்பழம் மரம். அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக மூங்கில் மரம் தான். பாருங்கள் அங்கே லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே மூங்கில் மரம் தான். எல்லாம் மூங்கில் மரம் தான். கிட்டத்தட்ட கரிய கோயில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். கீழே தொட்டாஞ்சிலிங்க செடி பார்த்தாங்க. இதான் இங்கே இருக்குது. சுருங்கிடுச்சு பாருங்கள். இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் தொட்டாஞ்சிலிங்க செடி. குட்டி குட்டியாக இருக்குது. வீடியோ வியூவர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலம் பார்த்திங்கன்னா எல்லா
3 மலையிலையும் பார்த்தேன் நான். அருநூத்து மலை, நெய்ய மலையில், அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஒரு பஸ்ஸு போகும் கண்டிப்பாக. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஓடுது, பழைய பாலமாக இருக்கும், பச்சை பசேன்னு அந்த மாதிரி பாலம். கேரளாலலாம் அது இருக்கும்ல அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் கீழே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி போகுது. வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் கரிய ராமர் கோயில், இதான் கரிய கோயில் வளவுன்பாங்க. வந்துட்டோம் நம்ம. இதான் அந்த கோயில். இன்னும் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போய்க்கலாம். அதாவது அந்த என்ன ரோடு எங்கே போகும்னா சூலாங்குறிச்சின்னு ஒரு ஊர், அங்கே போவோம். அப்படியே போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அப்படியே ஊட்டியில் எப்படிங்க அதே மாதிரி தான். நம்ம சேலத்தில் எவ்வளோ பிளேஸ் வந்து ஊட்டி மாதிரி இருக்கான்றப்ப ஆச்சரியமாக இருக்குது. இதான் அந்த கோயில், கரிய கோயில்பாங்க. இப்போ வந்து சார்ஜ் ஃபுல்லி டவுனு, சார்ஜ் ஏற்றணும். எங்கேயாவது போய் கேட்டு ஏற்றணும். சேனல் வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கரிய கோயில்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடம். அதாவது 3ஆவது மலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கல்வராயன் மலை தொடர்ச்சியில் ஃபுல்லாக இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கல்ராயன் மலைன்னு சொல்லுவாங்கள்ல, கல்ராயன் மலை. அதாவது ராயன் மூவி படம் பார்த்திங்கன்னா அந்த கல்ராயன் மலை, பெரிய கல்ராயன் மலை, சின்ன கல்ராயன் மலைன்னு சொல்கிறாங்க சேலம் பக்கத்தில். ஆனால் கல்வராயன் மலை அப்படியே தொடர்ச்சியிலே தான் இருக்குது. இதுதான் இது. நல்லா இருக்குது, காற்றா வீசுது. மிஸ்ட்டு வந்து ரொம்ப மழை வர மாதிரி இருக்கனால சிலுன்னு காற்று வீசுது. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு இங்கேயும் வந்து டேர்னிங் ஆகும். நாங்கள் சூலாங்குறிச்சின்னு சொன்னால் அந்த பிளேஸ்க்கும் போவோம். இப்போ நாங்கள் சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேலத்தில் இவ்வளோ இடம் இருக்கா, இவ்வளோ இடத்துல நம்ம ட்ரக் பண்ணலாமா, வண்டியில், பைக்கில், சைக்கிளில், நடந்து அப்படின்ட்டு. வீடியோவர்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி சூப்பராக, ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மூங்கில் தோட்டம் தாங்க. அப்புறம் பலாப்பழ மரம், தைல மரம், மாமரம் இதுதான் இருக்குது. பிரிட்ஜு பாருங்கள் கட்டியிருக்காங்க. இப்போ கூட ஒரு பஸ்ஸு போணுச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கூட ஒரு கவர்மெண்ட் பஸ் போணுச்சு. சூலாங்குறிச்சின்னு ஒரு பிளேஸ், அது முடிக்க விட்டுருக்காங்க பஸ்ஸு. ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்கள் எப்படி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் மூங்கில் மரங்க. இதெல்லாம் மூங்கில் நிறையா விளையுது. ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம். அப்படியே சார்ஜ் கம்மியானாலும் இந்த இடத்த உங்களுக்கு காட்டாமல் விட மாட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கீழே அப்படியே வேலி, பள்ளத்தாக்கு பாருங்கள். வியூ செம்ம, அப்படியே ஊட்டி ஆட்டமே தான் இருக்குது. கரிய கோயில் இதுலேருந்து ஆத்தூர் இங்கே குன்னூராங்களாம் இந்த இடம். ஊட்டியில் எப்படி குன்னூர்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதேமாதிரி இந்த இடமும் குன்னூருங்களாம். குன்னூர்லேருந்து ஆத்தூர் வழியாக போயிடலாமா சேலத்துக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஊட்டி குன்னூர் மாதிரி இங்கே ஒரு குன்னூர். எனக்கு அப்படியே இந்த கும்கி படம் ஞாபகம் தாங்க வருது. அதே மாதிரி இந்த கும்கி யானையை வச்சு காட்டு யானையை துரத்துறவங்களா அந்த இடம் ஒரு காட்டு வந்தேங்க அந்த படத்தில். அந்த இடம் மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். விவசாயங்கள் இங்கே முட்டைக்கோசு, குச்சிக்கிழங்கு விளையுது. ஏன் அங்கேருந்து தாங்க நான் இப்போ கீழே இறங்கினேன். கல்வராயன் மலை தொடர்ச்சி முடிச்சுட்டு அருநூத்து மலை, அப்புறம் நெய்யல் மலை, கரியபில் வலசு, கீழே அப்படியே முட்டல் டேம். ரோடெல்லாம் தாறுமாறாக இருந்தது. ரோடெல்லாம் செம்ம இதாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் அப்படியே கேட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபோன் சார்ஜரில் இப்போ தான் பங்கில் சார்ஜ் போட்டு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. ரோடெல்லாம் அது கரிய கோயில் வலசுலேருந்து ஆத்தூருக்கு வர ரோடு ரொம்ப போட்டுட்ருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்துறை மாதிரி ஒரு முட்டல் டேம் ஒன்று இருக்குது. அது சார்ஜிங் இல்லாதனால ஃபோனில் என்னால் எடுக்க முடியல. இன்னொரு டைம் அந்த சைடு போனோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். பார்க் மாதிரி இருக்கும், கோயில் மாதிரி இருந்து மொட்டையெல்லாம் அடித்து வேண்டுதல் பண்ணிட்டு பஸ்ஸெல்லாம் விட்ருக்காங்க. கொஞ்சம் ரோடு தான் அங்கேருந்து ஆத்தூருக்கு மெயினுக்கு சிட்டிக்குள்ளே ஆத்தூர் டவுனுக்குள்ளே வர முடியும் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. வீடியோ கடைசி முடிக்க பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.